ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க சன்டானையும் ரெடியூஸ் பண்ணி நம்ம முகத்தை நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டாக வச்சுருக்க மாதிரியா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் ரெண்டுமே சேர்த்து நான் பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 இன்க்ரீடியன்ஸை நான் சேர்த்து அரைச்சதுனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து தனித்தனியாக அரைக்கிறீங்கன்னா உளுத்தம் பருப்பில் வந்து 1 ஸ்பூன், கடலை பருப்பில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் உளுத்தம் பருப்பு அரைக்கலைன்னா நீங்கள் உளுத்தம் பருப்பு ஊற வச்சு அது கூட தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவு நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நான் ஃபேஸில் இருக்க ஆயிலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்டை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த உளுத்தம் பருப்பு பவுட்ரு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணோம். ஸ்கின் ஏஜிங்கை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஃபேஸை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். ஆரஞ்சு பீல் பவுடர் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணோம். ஸ்கின் ஏஜிங்கை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம முகத்தை நல்லா பிரைட்டன் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை டைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பழுத்த தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாரி எடுத்து வச்சுருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸுக்கு ஒரு நல்ல ஹைட்ரேஷனை கொடுக்கும். பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணோம். சன்டானையும் ரெடியூஸ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணோம். ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் காய்ச்சாத பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பால் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் கிடைக்கும். டீப் ஹைட்ரேஷனும் கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை நல்லா டைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின்னை ரொம்பவே ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். உங்கள் ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸும் நம்ம ஸ்கின் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 2 or 3 டைம்ஸ் யூஸ் பண்ணால் போதும். உங்கள் முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி உங்கள் முகத்தில் பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். உங்கள் ஸ்கின்னில் இருக்க சன் டேனை இன்ஸ்டண்ட்டாகவே ரெடியூஸ் பண்ணி கொடுத்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை நல்லா டைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபேஸ் பேக். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டோனை ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுருக்கோம். இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.